அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் மட்டும்தான். அது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள், உங்களுடைய கிரக நிலைகளை ஸ்புட்டம் போட்டு கணித்து டிகிரி வைஸ் எக்ஸாக்டாக செக் பண்ணும்பொழுது தான் எக்ஸாக்டாக சொல்ல முடியும். ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப் பண்ணலாம். அதற்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் கண்டிப்பாக பேசலாம். இன்றைய நாள் ஆகஸ்ட் 18ஆம் தேதி 2022 வியாழக்கிழமை, சுபகிருத்து வருடம், ஆவணி மாதம் 2ஆம் திருநாள், பரணி நட்சத்திரம், மேஷ ராசி, சப்தமி திதி தேய்விரை, கன்னி ராசி, கன்னி லக்னம், ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். ராகு காலம் மதியம் 1:30 3 மணி வரையும், யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரையும், குளிகை காலை 9 மணி முதல் 10:30 வரையும் இருக்கிறது. கன்னி ராசி, கன்னி லக்னம், ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டுலாம் இன்றைய நாள் அந்த சந்திராஷ்டமத்துடைய எஃபெக்ட் உங்களை ஒன்றும் பாடாப்படுத்தாது, தைரியமாக இருக்கலாம். சுப ஹோரைகள் காலை 9 மணி முதல் 10 மணி வரையும், மத்தியானம் 1 மணிலிருந்து 1:30 வரையும், 4:30 6 மணி வரையும், இரவு 6 மணிலிருந்து 7 மணி வரையும், 8 மணிலிருந்து 9 மணி வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான சுப விசேஷமான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷ ராசி, மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் லக்னத்திலேயே ராசியிலேயே சந்திரனுடைய சஞ்சாரம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நன்னாளாக இருக்கப்படுது. முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயத்தை எடுத்து செயல்படுத்தக்கூடிய தன்மை. கிட்டத்தட்ட ஒரு 11:30 வரைக்குமே பெருசாக ஒன்றும் ஓடாது, ஒரு ஸ்லோவாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஒரு வேகம் எடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. முக்கியமான நண்பர்களுடைய சந்திப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நல்ல விஷயத்தை பற்றி பேசி ஜெயிக்கக்கூடிய ஸ்தானமாக இன்றைய நாள் இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க போகிறீங்க, அதுவும் வெற்றி அடையக்கூடிய நாளாக இருக்கும். உங்களுடைய தனித்திறமைகள் வெளியே வரக்கூடிய நன்னாளாக இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். ரிஷப ராசி, ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு தூக்கமின்மை அப்படின்னு சொல்லுவோம். ஏதோ டென்ஷன், ஏதோ ப்ரெஷர், ஒரு சில பேருக்கு பிபி மாதிரி விஷயங்கள் அப் அண்ட் டவுன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும்னு சொல்லலாம். மிதுன ராசி, மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்கள் மூலியமாக ஒரு ஆரோக்கியமான விஷயங்கள் நடக்கும், உதவி கிடைக்கும், சப்போர்ட் கிடைக்கும், பொருளாதார வெற்றி அடையக்கூடிய நாளாக இருக்கும். ஆசைகள் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய அபாரமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுதுன்னு சொல்லலாம். கடக ராசி, கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு, அதாவது வேலையே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வேலை இருக்கும். வேலைகளில் ஒரு நுணுக்கம் கற்றுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நல்ல விஷயத்தை பற்றி பேசி மகிழக்கூடிய தானமாக இருக்கிறது. முக்கியத்துவம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாளாக இருக்கப்படுது. லோன் கேட்டிங்கன்னா உடனடியாக நடக்கும். அதுவும் தொழில் சம்மந்தப்பட்ட வேலைக்காக லோன் கேட்டால் நிச்சயமாக நடக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் சார், பிஸ்னஸ் லோன் அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். அபாரமான வளர்ச்சி பெறக்கூடிய நன்னாளாக இந்த நாள் மாறும்னு சொல்லலாம். சிம்ம ராசி, சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல விஷயங்களை பற்றி பேசி மகிழக்கூடிய, தெய்வ அனுகிரகத்தோடு இருக்கக்கூடிய, மன பொருத்தம் இருக்கக்கூடிய, ஒரு வரன் கிடைக்கக்கூடிய, நல்ல செய்திகள் வரக்கூடிய அமோகமான நாள். தூர பிரயாணம் இருக்கும். பழைய கோவில்களுக்கு தான் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. திடமான ஆரோக்கியம் இருக்கும். பல விதங்களில் நன்மைகள் கொடுக்கும் சொல்ல. வெளிநாட்டிலேருந்து பணமும் வரும். நீங்கள் வெளிநாடு போவதற்கும் வேற ஒரு இடத்திற்கு சென்று வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லுவோம். கன்னி ராசி, கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மறைமுகமாக பல பிரச்சனைகள் இருந்து நீங்கள் வெடிவுபடக்கூடிய நாளாக இருக்கும். மத்தியானத்துக்கு அப்புறம் மெயினாக உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஃபுட் பாய்சனிங் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனம் தேவை. பழைய விஷயங்களில் சாப்பிடவே கூடாது. கண்டிப்பாக ரொம்ப தேக்கி வச்சு காலையில் 4 மணிக்கு அரைச்ச சட்னியை மத்தியானம் 1:30 சாப்பிட்டா அப்படி எப்படி இருக்கும்? ஃபுட் பாய்சனிங் தான் ஆகும். அதனால் கொஞ்சம் கவனம். அதே மாதிரி நிறைய பேர் ஃப்ரிட்ஜில் எல்லாத்தையும் கொண்டு போய் அடுக்கி வச்சிடுறாங்க. அந்த ஃப்ரிட்ஜில் என்னென்ன இருக்கணுங்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் கொண்டு போய் உள்ளே வச்சுருது. அந்த ஃப்ரிட்ஜுக்கு நீங்கள் உட்காந்து கரெக்டாக திங்க் பண்ணல அதில் பாதி வேஸ்டேஜாக தான் இருக்கும்.
இன்றைய நாள் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். முடிஞ்சுன்னா இன்றைய நாள் விரதம் இருந்து பகவானை சேவிக்கிறது, ஆஞ்சநேயரை சேவிக்கிறது உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் சொல்லலாம். துலாம் ராசி, துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வத்தின் அனுகிரகத்தின் மூலியமாக கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வாக்குவாதங்கள், சண்டைகள் எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய நன்னாளாக இருக்கும். 2ஆம் குழந்தைக்கான பிரயத்தனம் பண்ணலன்னா கண்டிப்பாக நடக்கும். நல்ல விஷயங்களை பற்றி திங்க் பண்ணுவீங்க. ஒரு பிஸ்னஸ் பிரம்மாண்டமாக க்ரோத் ஆகக்கூடிய நன்னாளாக நடக்கப்படுது. விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய அளவில் வெற்றியை சாதிக்கக்கூடிய நன்னாளாக இருக்கப்படுது. பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, நேருக்கு நேராக நின்ன தில்லா வெற்றி பெறக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும் சொல்லலாம். கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் ஒட்டு கொடுத்து போகிறது நன்மையை சொல்லலாம். வீட்டில் தோக்கிறவன் கண்டிப்பாக வெளியே ஜெயிப்பான், அதுதான் உண்மை. தனுசு ராசி, தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யாரை பார்த்தாலும் நம்ம இனண்டாவன் அப்படின்னு தோணும், நம்ம ஆள்றாவன் தோணும். அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய, மன மகிழ்ச்சி தரக்கூடிய, வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. பழைய விஷயங்களை பற்றி பேசி முடிவெடுப்பீங்க. அதே மாதிரி ஒழுக்கத்தை பற்றி கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுதுன்னு சொல்லலாம். மகர ராசி, மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உடம்பு உஷ்ணம் ரொம்ப அதிகமாகிடும். இளநீர் சாப்பிடுவது, தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பதுங்கிறது ஒரு விஷயம் இருக்குன்னே மறந்துட்டாங்க பல பேர். அதை நீங்கள் கரெக்டாக செய்யும் பொழுது பல விதங்களில் நன்மைகள் இருக்கும். மறைந்த விஷயங்கள்லாம் நமக்கு இனிமேல் கை கிடைக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ இருக்கக்கூடிய ஃபுட்டு எதுவுமே சரியில்லை, அதனாலே பாதி பிரச்சனை வந்துட்டுருக்கு. அதனால் ஆரோக்கியமான விஷயங்களை எடுத்துப்பது, ஆரோக்கியமான எண்ணங்கள் வருவது, அதெல்லாம் உங்களுக்கு நன்மைகள் கொடுக்கும்னு சொல்லலாம். இன்றைய நாள் நல்ல விஷயங்களை சாதிப்பீங்க. பொருளாதார ஏற்றம் நிச்சயமாக உண்டு. கும்பராசி, கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் சின்ன சின்ன தடைகளுடன் வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கும். சிறு சிறு பிரயாணங்கள் இருக்கும், அந்த பிரயாணங்கள்லேயும் கொஞ்சம் சோர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட உத்தியோகிகள், எழுத்துப்பூர்வமான விஷயங்கள், டிசைன் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்களுக்குலாம் யோகமான காலகட்டங்கள். மறைமுகமாக உங்கள் எண்ணங்களை மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இன்றைய நாள் இருப்பீங்க, அதுவும் ஜெயிக்கும்னு சொல்லலாம். மீன ராசி, மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களில் பயங்கரமான கருத்துக்கள் புதைந்திருக்கும், ஆழமான கருத்துக்கள் புதைந்திருக்கும். நம்பிக்கையுடன் வெற்றி பெறக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. உலோகங்களை வைத்து தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் யோகமான காலகட்டங்களாக இருக்கப்படுது. இந்த நாள் எல்லா ராசி, எல்லா லக்னம் சார்ந்தவர்களுக்கும் நீங்கள் மனசில் நினைச்ச எந்த விதமான நல்ல விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நடக்க வேண்டும் என்றும் எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து ததாஸ்து. நன்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.